பொதுவா போதைப் பொருள் தவறு அப்படின்ற மனநிலைக்கு பசங்க வரணும். பெற்றோர்கள் பயன்படுத்துறாங்க, சினி ஸ்டார் பயன்படுத்துறாங்க, நம்ம ஹீரோன்னு நினைக்கிற ஒருத்தர் பயன்படுத்துறாரு, ஹீரோயின் நினைக்கிற ஒருத்தவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் மாணவருடைய தாக்கமா இருக்கு. இதுல இருந்து கண்டிப்பா மீளணும், மாற்று கருத்தே இல்லை. இதற்கு அரசாங்கம், ஆசிரியர்கள், மாவட்ட நிர்வாகம் நிறைய ஃபோக்கஸ் பண்றாங்க. இருந்தாலும் மாணவன் மனதை வைக்கணும். இதனுடைய தீமைகள் முழுவதுமே அவன் தெரியணும். செய்ய வேண்டியது மிக முக்கியமான கடமை. அதுவும் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் சின்ன கிளாஸ் அப்படின்னு, 6வதுல இருந்தே அதை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா விளையாட்டுத்தனமா தான் பழகுறான். எந்த ஒரு போதைப் பொருளும் பழகும் போது பாத்தீங்கன்னா தனியா போய் கடையில் போய் வாங்குறது இல்லை, யாராவது ஒருத்தர் மூலமா தான் வருது, இலவசமா தான் வருது முதல். அதுக்கப்புறம் தான் அதுக்கு அடிமையாகிறான். அது 6வதுல இருந்தே அது அவேர்னஸா இருக்கணும். பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா வாசனை இல்லாத போதைப் பொருட்களே நிறைய வந்துருச்சு. வாசனை இல்லாத போதைப் பொருட்கள், இதை பத்தி அவேர்னஸ் பெற்றோர்களும் கொடுக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்காணிக்கணும். டீச்சர்ஸும் மிகப்பெரிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு தான் இருக்கு. அதை கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா போதையில்லா தமிழகத்தை கண்டிப்பா கொண்டு வந்துடலாம்.